எலும்பு வீக்னஸ் இருக்கிறப்போ முதுகு வலி மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து ஒரு இயர்லி வார்னிங் சைன். அது உடனே நீங்கள் அதை வந்து இந்த வலி வந்து இதனால தான் நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துக்கக்கூடாது. பற்களில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாமே வந்து நம்ம எலும்பு வீக்னஸ்க்கான ஒரு இண்டிகேட்டர்ஸ். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, வயசாகிடுச்சு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மிக தவறான ஒரு எண்ணம். இப்படி இருக்கக்கூடாது. நம்ம எலும்பு, தசை நார்கள் மற்றும் நரம்பு, இது மூணுமே வந்து நம்ம சேர்ந்ததான் நம்ம என்ன சொல்லுவோம், மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரே யூனிட் தான். இப்போ எலும்பு, தசை நார், நரம்பு, இது ஒன்றோட ஒன்று சிங்க்ரனைஸ்டாக வேலை செஞ்சால் தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஒரு வேலையோ எதையோ நம்ம பலனுள்ளதாக செய்ய முடியும். இப்போ ஒரு பொருளை நான் இங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து என்னுடைய எலும்பு வேலை செய்யும், என்னுடைய தசை நார் வேலை செய்யும், நரம்பும் வேலை செய்யும். நரம்புலேருந்து மூளையிலேருந்து நரம்புக்கு வந்து கட்டளைகள் வந்தால் தான் நான் அந்த கையை எடுக்கிற அந்த செயலை நான் செய்ய முடியும். ஸோ இப்போ இந்த மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் வந்து இந்த எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த வேலைகள் வந்து நம்மளால் உடனேயோ நமக்கு பலனளிக்கிற மாதிரி செய்ய முடியும். எலும்பு வீக்காக இருக்கிறப்போ இந்த வேலைகளோ இல்லை நம்ம நினைக்கிற ஒரு காரியத்தையோ நம்ம உடனே செய்ய முடியாது. அது வந்து ஒரு வலியோடு பண்ணக்கூடிய ஒரு செயலாக மாறிவிடும். நம்ம ஒரு ஆர்கனையும் ஒரு உறுப்புக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி எலும்புக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அது நல்லபடியாக செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த எலும்பை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டும். எப்படி பாதுகாக்கலாம் எலும்பை? ஸோ எலும்பை பாதுகாக்கிறது அப்படின்னா வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில இயர்லி வார்னிங் சைன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் எலும்பில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, நல்லா இல்லை, அதாவது வீக்காக இருக்குது, இல்லை எலும்பு தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு சிம்டம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வலி இருக்கும். அதாவது எலும்புலையும் வலி இருக்கலாம், இல்லைன்னா பேக் பெயின். பேக் பெயின் வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இடுப்பு வலி முதுகு வலி தானே, நம்ம அந்த வேலை செஞ்சோம் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படி தானே இருக்கும், எல்லாருக்கும் முதுகு வலி வரத்தானே செய்யுது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதாவது முதுகு வலி வர்றதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதில் எலும்பு வீக்னஸும் ஒன்று. அதுவும் நம்ம முதுகு எலும்பில் வந்து வெர்டிபிரே அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு இருக்குது. இந்த வெர்டிபிரே தான் எலும்பு வீக்னஸில் வந்து முதல்ல நமக்கு சிம்டம்ஸை கொடுக்கக்கூடும். அதனால் முதுகு வலின்னா அஜாக்கிரதையாக இல்லாமல் அதை ஒரு வார்னிங் சைனாக நம்ம எடுத்துக்கணும். எலும்பு வீக்னஸ் இருக்கிறப்போ முதுகு வலி மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து ஒரு இயர்லி வார்னிங் சைன். அது உடனே நீங்கள் அதை வந்து இந்த வலி வந்து இதனால தான் நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துக்கக்கூடாது. ஓகே, நான் அங்கே போய் அந்த வேலை செஞ்சேன், இல்லை இன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் அதனால தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்றைக்குமே முதுகு வலி வந்து எலும்பு வீக்னஸ்க்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ முதுகு வலி வந்தால் அதை உடனே டாக்டர் நீங்கள் போய் பார்த்து வீக்னஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. எலும்பு வீக்னஸ் பொதுவாக வந்து இந்த 20-30 வயசில் பொதுவாக வர்றது கிடையாது. பொதுவாக எலும்பு வீக்னஸ் எப்போ வரும்? அந்த ஒரு 50களை தாண்டி ஒரு 60-70 போகிறப்போ தான் எலும்பு வீக்னஸ், இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இண்டிகேஷன் பேக் பெயின். பேக் பெயின் வந்தால் அதுவும் குறிப்பாக இந்த வயதில் இருப்பவர்கள் பேக் பெயின் வந்த உடனே நீங்கள் டாக்டரை பார்க்க வேண்டியது. அடுத்து என்ன அப்படின்னா ட்ரிவியல் இன்ஜுரியில் ஃப்ராக்சர் ஆகிறது. ட்ரிவியல் இன்ஜுரினா என்ன சொல்லுவோம், ஒரு சின்ன இன்ஜுரி. இப்போ ஒரு 20 வயதில் இருக்கிற ஒருத்தர் வந்து அதே அளவுக்கு ஃபோர்ஸில் அடிப்பட்டால் அவர் எலும்பு உடையாது, ஃப்ராக்சர் ஆகாது. ஆனால் இதே வந்து ஒரு 50 வயதோ 60 வயதில் இருக்கிறவங்க அது ஒரு சின்ன இன்ஜுரியிலே அது வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த சின்ன இன்ஜுரியிலே ஃப்ராக்சர் ஆகிறப்போ நமக்கு தான் வயசாகிடுச்சே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காம அப்போயும் நீங்கள் வந்து எலும்பு வந்து ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கா எப்படி இருக்குன்றதை நீங்கள் டாக்டர் அணுகி அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஒரு இயர்லி சைன். சின்ன விஷயத்துக்கெல்லாம், சின்ன அடிபடுறதுக்கெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிறதுன்றது ஒரு இயர்லி சைன் ஃபார் போன் வீக்னஸ். சரியா? ஸோ இதை வந்து நீங்கள் என்றைக்குமே அலட்சியப்படுத்தக்கூடாது. சரி, அதுக்கப்புறம் வந்து நமக்கு எலும்பு வீக்னஸ் வேறு எதுவும் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா தசையில் உள்ள வலி. தசையில் அதை நான் முதலே சொன்னேன் இல்லையா, தசை நாரும் எலும்பும் கூட்டாகத்தான் செயல்படும். ஸோ அப்போது எலும்பு வீக்னஸ்னால எலும்போட ஃபங்க்ஷனில் ப்ராப்ளம் வந்ததுன்னா தசை நாரும் அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ தசை நார் இன்வால்வ் ஆனால் என்ன ஆகும்? மசில் பெயின், மயால்ஜியான்னு சொல்லுவோம். ஸோ தசை நாரில் வலி இருக்கும். ஸோ இந்த வலி வந்து நமக்கு எதை காமிக்குது? சரி, நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அதனால் வரக்கூடிய வலி தானே, அதை அலட்சியப்படுத்தாமல் அந்த வயதில் அந்த தசை வலி வந்ததுன்னா, ஒரு தொடையில் இருக்கலாம், காலில் இருக்கலாம், கையில் இருக்கலாம், அந்த மாதிரி வலி வந்ததுன்னா நீங்கள் அதை அலட்சியப்படுத்தாமல் டாக்டரை அணுக வேண்டியது முக்கியம். சரி, ஸோ இது வந்து எலும்பு வீக்னஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கான அறிகுறி. இது பொதுவாக ஒரு வீக்னஸ் இருக்கும். பொதுவாக வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா, ஒரு பொருளை எடுக்கிறோம், அதை எடுக்க முடியாது, ஒரு கிரிப்பு கிடைக்காது.
கை வந்து ஒரு வெலத்து போகுதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கையில் ஒரு வீக்னஸ் இருக்கும். அந்த grip கொடுக்க முடியலை அப்படின்னா கூட எலும்பு வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. மற்றபடி வந்து இப்போது வீக்னஸில் இருந்ததுன்னா, எலும்பு வீக்னஸ் இருந்ததுன்னா சில சமயம் வந்து பிரிட்டில் நெயில்னு சொல்லுவோம், நகம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம ஈர் இருக்கு இல்லையா, பற்களில் உள்ள ஈரில் இருந்து அது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் இண்டிகேஷன். பற்களில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாமே வந்து நம்ம எலும்பு வீக்னஸ்க்கான ஒரு இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் இருந்தால் நீங்கள் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. இதுதான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, வயசாகிடுச்சு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மிக தவறான ஒரு எண்ணம். இப்படி இருக்கக்கூடாது. வயதான காலத்தில் தான் நீங்கள் அதாவது ஒரு சிம்டம்ஸ் ஆரம்ப கட்டத்திலேயே அதை நீங்கள் பார்த்து அதை சரி பண்ணி கொள்ள வேண்டும். சரியா? பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.